கொழும்பில் அதிசொகுசு மாளிகையால் சிக்கிய மஹிந்த குடும்பம், பல ரகசியங்கள் அம்பலம். அனுர அரசில் தொடரும் அதிரடி, பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் பறிமுதல். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தமிழ் தேசிய பேரவை சார்பில் கஜேந்திரகுமார் வாழ்த்துக்கள். இலங்கை வரும் வெளிநாட்டவர்கள் தொடர்பில் புதிய கட்டுப்பாடு, போலீசார் விடுத்துள்ள அறிவிப்பு. நீதித்துறையின் பேச்சாளராக மாறிவிட்டாரா ஜனாதிபதி, சஜித் குற்றச்சாட்டு. தமிழ் மக்களின் அரசியல் உரிமையை பெற்றுக்கொள்ள விஜய் குரல் கொடுக்க வேண்டும், சுரேஷ் பிரேமச்சந்திரன். பெண்கள் தொடர்பான தேசிய ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளுடன் ஐநா வதிவிட பிரதிநிதி சந்திப்பு. லட்சக்கணக்கில் எகிரும் வாகனங்களின் விலை, இலங்கையில் வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு அதிர்ச்சி. நாடு முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட அதிபர் பணியிட வெற்றிடங்கள், கல்வி அமைச்சு அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு டொரிங்டன் மாவட்டத்தில் அமைந்துள்ள 40 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய சொகுசு மாளிகை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தற்போது பாரிய விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளது. இந்த காணி வெறும் சொத்து மட்டுமல்ல, கடந்த காலங்களில் ஜோசிய ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்பட்ட சர்ச்சைக்குரிய CSN தொலைக்காட்சி சேவையின் உத்தியோகபூர்வ தலைமையகமாகவும் இயங்கி வந்த இடமாகும். மேரி லூட்ஸ் விக்ரமசிங்க என்ற பெயரிலேயே ஒரு தசாப்தத்துக்கு முன்னர் இந்த சொத்து வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் அது முன்னாள் ஜனாதிபதியின் மனைவியான சிரந்தி ராஜபக்சவின் பிறப்பு சான்றிதழில் உள்ள உண்மையான பெயராகும். கடந்த 2001ஆம் ஆண்டு அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்ச, அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்ட இந்த வீடு மஹிந்த ஜனாதிபதியான பின்னர் ராஜபக்ச குடும்பத்தின் முழுமையான சொந்தமாக மாறியுள்ளது. எனினும் 40 கோடி மதிப்புள்ள இந்த காணி வெறும் 3.5 கோடி ரூபாய் என்ற மிக குறைந்த மதிப்பில் கொள்வனவு செய்யப்பட்டமை சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வளவு பெரிய தொகையை எவ்வாறு பெற்றார் என்ற லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எழுப்பிய கேள்விக்கு சிரந்தியிடம் இதுவரை முறையான விளக்கம் கிடைக்கவில்லை. இந்த சொத்துக்கான உறுதிப்பத்திரத்தை தயாரித்தவரும் தனது முன்னிலையில் எவ்வித பணப்பரிமாற்றமும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைவர் நிசாந்த விக்ரமசிங்கவின் மகன் தொழிலதிபர் பிரபாத் நாணயக்காரவிடம் பணம் கொடுத்து இதனை வாங்கி பின்னர் தன்னிடம் ஒப்படைத்ததாக சிரந்தி ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். எனினும் தொழிலதிபர் பிரபாத் நாணயக்காரவுக்கு அதிவேக நெடுஞ்சாலை உள்ளிட்ட பாரிய அரசு திட்டங்களை வழங்கியதற்கு கைமாறாக இந்த மாளிகை ராஜபக்ச குடும்பத்துக்கு லஞ்சமாக கிடைத்ததா என பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த மர்மமான சொத்து விவகாரத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக அரசாங்கம் இம்முறை புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்ட 2025ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க குற்ற செயல்கள் மூலம் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் பற்றிய சட்டத்தை பயன்படுத்தியுள்ளது. இந்த கடுமையான சட்டத்தின் 34(1) பிரிவின் கீழ் ஒருவரிடமுள்ள சொத்து அவரது சட்டபூர்வமான வருமானத்தில் ஈட்டப்பட்டது அல்ல என தெரிய வந்தால் அதனை குற்ற செயல் மூலம் ஈட்டப்பட்ட சொத்தாக கருத நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. மேலும் இந்த சட்டத்தின் 34(3) பிரிவின் படி இந்த சொத்து தனது சட்டபூர்வ வருமானத்தில் பெறப்பட்டது என்பதை நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் இப்போது சந்தேக நபரான சிரந்தி ராஜபக்சவிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. துபாய் அசீத் எனப்படும் நபரின் 4 கோடி ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்கள் நேற்று பறிமுதல் செய்யப்பட்டன. போதைப்பொருள் மூலம் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சொத்துக்களே இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணையில் இவை மீட்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பாணந்துறை பகுதியில் உள்ள பல நிறைவு செய்யப்படாத கட்டிடங்களும் காணிகளும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களில் மத்துப்பட்டிய பகுதியில் கட்டுமானத்தில் உள்ள 2 மாடி வீடு, சித்தாவத்த பகுதியில் வீடு உள்ள காணி மற்றும் அழுப்பொம்மை மேற்கு பகுதியில் உள்ள காணி ஆகியவை அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய சாதனை ஒன்றை படைத்து மக்களின் பேராதரவோடு முதலமைச்சர் எனும் உயரிய பதவியை ஏற்க உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய்க்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழ் தேசிய பேரவை தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எழுதிய வாழ்த்து கடிதத்தில் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு மக்களும் தலைவர்களும் ஈழத்தமிழர்களின் உரிமையை போராட்டத்துக்கு பெரும் அரணாக திகழ்ந்ததுடன் ஈழ விடுதலை போராட்டத்தை தலைமையேற்றிருந்த தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் மீதும் எமது மக்கள் மீதும் அவர்கள் கொண்டிருந்த அளவற்ற அன்பும் வழங்கிய பேராதரவும் எமது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை. அன்றெமது மக்களின் துயர்துடைக்க இவ்வாறெல்லாம் தமிழ்நாடு துணை நின்றதோ அதே போன்றதொரு உறுதியான ஆதரவை உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இலங்கை தீவில் ஈழத்தமிழர்கள் நீண்ட காலமாக தங்களது தமிழ் தேச அங்கீகாரத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் போராடி வருகின்றனர். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை பேரவலத்துக்கு பிறகு எமது மக்களின் அரசியல் அபிலாசைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை.
தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் மாற்றம் எமது அரசியல் உரிமை போராட்டத்துக்கு ஒரு புதிய வலுவை தர வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வு விவகாரத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும், சர்வதேச அரங்கிலும் இந்திய மத்திய அரசாங்கத்திடமும் எமது நீதிக்கான குரலாக நீங்கள் ஒலிக்க வேண்டுமெனவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொப்புள் கொடி உறவுகள் என்ற உணர்வோடு எமது தாயகத்தின் விடியலுக்காக உங்கள் கரங்கள் நீளும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு எங்களுக்கு உண்டு. தங்களின் பணி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டவர்களுக்கு வீடு அல்லது சொத்துக்களை வாடகை அடிப்படையில் வழங்குவதாயின் அது குறித்து உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தெரியப்படுத்துமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைத்து வீட்டு உரிமையாளர்களுக்கும் இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் எஃப். வுட்லரினால் விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுற்றுலா விசா மூலம் இலங்கை வரும் சில வெளிநாட்டினர் இவ்வாறான வாடகை வீடுகளில் தங்கியிருந்து பல்வேறு இணையவழி குற்றங்கள் மற்றும் நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நாட்டில் இடம்பெறும் பாரியளவிலான நிதி மோசடிகளை கட்டுப்படுத்தவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கமைய வெளிநாட்டினருக்கு தங்களது வீடுகள் அல்லது தங்குமிட வசதிகளை வழங்கும் நபர்கள் இனிவரும் காலங்களில் இது குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசு நாட்டின் நீதித்துறையின் சுதந்திரத்தில் தலையிடுவதோடு மக்களின் அடிப்படை உரிமைகளை பறித்து வருகின்றது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் சட்டவாக்கம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 தூண்களுக்கு இடையிலான அதிகார பகிர்வு சீர்குலைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற செயற்பாடுகள் குறித்து ஜனாதிபதி முன்கூட்டிய எதிர்வுகூறுகளை கூறி வருகிறார். அவர் நாட்டின் ஜனாதிபதியா அல்லது நீதித்துறையின் பிரதான ஊடக பேச்சாளரா என்ற சந்தேகம் எழுகிறது. நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து ஜனாதிபதி வர்ணனையாளராக செயற்படுவது நீதித்துறை அவமதிக்கும் செயலாகும். நீதிபதிகளின் நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகளை வழங்காமல் இந்த அரசு இழுத்தடிப்பு செய்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் அரசு முன்னெடுக்கும் பொருளாதார கொள்கைகளையும் அவர் கடுமையாக விமர்சித்தார். மக்களின் அரசியல், பொருளாதார மற்றும் சமூக உரிமைகளை உறுதிப்படுத்துவது அரசின் கடமை. இந்த உடன்படிக்கையை மீறி அரசு தொடர்ந்து செயற்பட்டால் மாற்று அரசு என்ற ரீதியில் எதிர்க்கட்சி மக்களுக்காக வீதியில் இறங்கி போராடும் என எச்சரிக்கை விடுத்தார். மக்களுக்கு உடனடியான வரி நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்றும், நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாத்து ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் இதன் போது வலியுறுத்தினார். மாலைதீவு இலங்கை வர்த்தக மற்றும் மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு மற்றும் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரி ஆகியோரின் பங்கேற்புடன் நேற்று மாலை கொழும்பில் சந்திப்பு நடைபெற்றது. மாலத்தீவு பொருளாதார அபிவிருத்தி, போக்குவரத்து மற்றும் வர்த்தக அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சந்திப்பில் மாலத்தீவு மற்றும் இலங்கையின் முன்னணி வர்த்தகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாலத்தீவு இலங்கை வர்த்தக மன்றத்தில் உரையாற்றிய மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு, அரை நூற்றாண்டுக்கும் மேலான இரு நாடுகளுக்கு இடையிலான அரசியல் நம்பிக்கை, மக்களிடையிலான நெருங்கிய தொடர்பு மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட நட்பு பன்முக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதே எமது எதிர்பார்ப்பு என குறிப்பிட்டார். மாலத்தீவு முன்னேறி செல்லும் ஒரு தேசம் என சுட்டிக்காட்டிய அவர், அபிவிருத்தியடைந்த அனைவரையும் உள்ளடக்கி மற்றும் நிலையான தேசமாக மாறுவதே எமது நாட்டின் இலக்கு என்றும், இந்த அபிவிருத்தி அணுகுமுறை மக்கள் மையப்படுத்தப்பட்ட, தொழில்நுட்பத்தால் பலப்படுத்தப்பட்ட மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டது என தெரிவித்தார். இலங்கை மாலத்தீவின் அண்டை நாடு மட்டுமல்ல, மிக முக்கியமான மூலோபாய பங்காளியும் கூட என அவர் வலியுறுத்தினார். மாலத்தீவு வர்த்தகர்கள் இலங்கையில் தமது முதலீடுகளை விரிவாக்க ஆர்வமாக உள்ளதாகவும், இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு முதலீடுகள் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மிக முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பு, காலநிலை மாற்றத்தை தாங்கும் திறன் மற்றும் நிலையான அபிவிருத்தி ஆகியவற்றில் இலங்கையின் அனுபவமும் திறமையும் மாலத்தீவின் எதிர்கால பயணத்துக்கு பெரும் பலமாக அமையும் என அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார். ஈழத்தமிழ் மக்கள் அரசியல் உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு தமிழக முதலமைச்சராக வரவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் குரல் கொடுக்க வேண்டும் என்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் அரை நூற்றாண்டுக்கு பின்னர் சினிமா துறை நடிகர் விஜய் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டு அதிகப்படியாக ஆசனங்களை பெற்றது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முதலமைச்சராக வரவுள்ளார். ஈழத்தமிழ் மக்கள் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் ஈழத்தமிழர்களின் எதிர்காலம் தொடர்பாகவும் ஈழத்தமிழர்களின் அரசியல் உரிமைகள் தொடர்பாகவும் விஜய் தமிழக முதலமைச்சர் என்ற அடிப்படையில் ஈழத்தமிழ் மக்களுக்கு உரத்து குரல் கொடுப்பார் என நம்புகின்றோம். அவருடைய ஆட்சி காலத்தில் ஈழத்தமிழ் மக்களின் பிரச்சினையை தீர்ப்பதற்கு இந்திய மத்திய அரசாங்கம் அரசு செய்ய வைக்க வேண்டும் எனவும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
அது மாத்திரமல்லாது தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நியாயமான அளவு வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களது பங்களிப்பு என்பதும் ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்களது தேசிய பிரச்சினை தீர்வு தொடர்பாக அவர்களது பங்களிப்பு அவசியமாக இருக்கிறது. எனவே தமிழக சட்டமன்றத்தில் 2வது 3வது இடங்களை பெற்றுக்கொண்ட திமுக, அதிமுக ஆகியவற்றுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் தொடர்பான தேசிய ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பில் ஆணைக்குழுவின் செயற்திறனை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு 37ஆம் இலக்க பெண்கள் வலுவூட்டல் சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பான தேசிய ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் அண்ட்ரூ பிரின்சேவுக்கும் இடையிலான சந்திப்பு செவ்வாய்க்கிழமை கொழும்பில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பு குறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஐநா வதிவிட பிரதிநிதி, இலங்கையில் பாலின சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதில் முக்கிய வகிபாகத்தை கொண்டிருக்கும் பெண்கள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளை சந்தித்தமை மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். அத்தோடு இந்த சந்திப்பின் போது ஆணைக்குழு அதன் அமைவாக இயங்குவதாகவும் அவசியமான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் கட்டமைப்பு ரீதியான செயற்திறனை மேம்படுத்துவதற்குமான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் 4000க்கும் மேற்பட்ட அதிபர்களுக்கான பணியிடங்கள் வெற்றிடமாக இருப்பதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வெற்றிடமாக உள்ள அதிபர் பணியிடங்களுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்களை தேர்வு செய்து நியமிக்கும் நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. பாடசாலைகளின் நிர்வாகம் மற்றும் கல்வித்தரம் மேம்படுத்துவதற்காக இந்த நியமனங்கள் அவசியமானவை. மேலும் அதிபர் பதவிக்கு போட்டித் தேர்வு பல்வேறு தொழில்நுட்ப காரணங்களால் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதோடு இந்த தேர்வை விரைவாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை பரீட்சைகள் திணைக்களம் மேற்கொண்டு வருகிறது. கல்வித்துறையில் நிலவும் இந்த பணியாளர் பற்றாக்குறை பாடசாலைகளின் நிர்வாகத்திறன், மாணவர் வழிகாட்டுதல் மற்றும் கல்வித்தரம் ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருப்பதாக இதற்கான விரைவான தீர்வு அவசியமாகியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்படாவிட்டால் நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளின் நிர்வாக நிலைத்தன்மை ஏற்படும், கல்வித்தரத்தில் முன்னேற்றம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என அவர் தெரிவித்தார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி ஆதரவளிக்க முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் ஆட்சியமைக்க தேவையான 118 இடங்களை எட்ட இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தாவேகாவுக்கு நிபந்தனையுடனான ஆதரவை வழங்க தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அரசியல் விவகாரம் குழுவின் கூட்டம் நேற்று நள்ளிரவில் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தில் விஜய் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி தனது ஆதரவை வழங்குவதென முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. பாஜக அல்லது அதன் கூட்டணி கட்சிகளுடன் தாவேகா எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என முக்கிய நிபந்தனையாக காங்கிரஸ் விதித்துள்ளது. விஜயின் அரசில் 2 அமைச்சர் பதவிகளை காங்கிரஸ் எதிர்பார்ப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த முடிவை என்டிவிக்கு உறுதிப்படுத்திய காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில், அரசு அமைப்பில் டிவிகேவுக்கு ஆதரவளிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அரசியல் விவகார குழு அங்கீகாரம் அளித்துள்ளது என தெரிவித்துள்ளார். காங்கிரசின் இந்த முடிவுக்கு திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தங்களது கூட்டணியில் இருந்து கொண்டு காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டதாக திமுக பேச்சாளர் சரவணன் விமர்சித்துள்ளார். இருப்பினும் இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வமான பதில்கள் எதுவும் வெளிவரவில்லை. இத்துடன் எஃப்நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jefnaglery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.